விதி கடந்த சில மாதங்களாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியே இல்லை என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் தொடர்ந்து அனைத்து பேட்டிகளிலும் கூறி வந்திருந்தார்கள். இன்று அந்த நிலையில் மாறுபட்டு தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் கழித்தே இந்த கூட்டணி குறித்து பேச முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கோவையில் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி உண்டா என்று ஒவ்வொரு பேட்டியின் போதும் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து வந்த எடப்பாடி பழனிசாமி இன்று கோயம்புத்தூரில் அளித்த பேட்டியில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்னும் 6 மாதங்கள் கழித்து கேளுங்கள், அப்போது முடிவு எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இதே போல திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு ஒத்த கருத்துள்ள கட்சிகள் தான் என்றும் திமுக மட்டுமே ஒரே எதிரி தேர்தலில் எங்களுக்கு என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்த அடுத்த 1 மணி நேரத்தில் கோவையிலும் அதன் பின்னர் சென்னையிலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டியில் திமுகவை 2026ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்து அகற்றுவதே எங்களது ஒரே இலக்கு என்றும் கூட்டணி தொடர்பாக நாளை விரிவாக பேட்டி அளிக்கிறேன் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். இன்னும் 2 நாட்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை வருகிறார். அப்போது மேலும் மாற்றங்கள் வரலாம் என்று சூசகமாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி நெருங்கி வருகிறது என்பது இன்று எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் அளித்த பேட்டிகளின் மூலமாக தெரிய வருகிறது. இருவரும் ஒரே குரலில் ஒரே கருத்தை ஒரே கூட்டணி தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் ஒரே எதிரி திமுக தான் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே இலக்கு 2026இல் திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் என்று அண்ணாமலையும் பேட்டியளித்திருப்பது தமிழக அரசியலில் முக்கிய திருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் எஸ்பி வேலுமணியின் திருமண விழாவில் அங்கு அண்ணாமலை வருகை புரியும் போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவரை வரவேற்ற விதத்தை பார்க்கும் போதே இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறதோ நெருங்குகிறதோ என்ற கேள்வி நேற்று எழுந்தது. இன்று அந்த சந்தேகத்திற்கு மீண்டும் ஒரு வலு கிடைத்திருக்கிறது. நாளை அண்ணாமலை அளிக்கும் பேட்டியில் இந்த கூட்டணி தொடர்பாக என்ன அறிவிக்கப் போகிறார் என்பது மேலும் உறுதியாக கூறும். அடுத்தடுத்த நாட்களில் அதிமுக பாஜக இடையேயான இந்த கூட்டணிக்கான அந்த சாதகமான அம்சங்கள் தொடர்ந்து அவர்களது பேட்டிகள், கருத்துக்கள் மற்றும் இரு கட்சிகளின் நிகழ்ச்சிகளின் மூலமாக இப்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றன.